இந்த சம், அதாவது இது டெப்ரிசியேஷன் சாப்டர்ல வர சம்மா, இந்த சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சம்ல வந்து ஏ வந்து இந்த டேட்ல இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு மெஷினரி வாங்குறாரு. ஹி ஆல்சோ ஸ்பெண்ட்ஸ் 20,000 ஆன் ஃப்ரைட் அண்ட் இன்ஸ்டலேஷன். அப்ப லெஜர்ல போடும்போது நம்ம வந்து டூ பேங்க் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, போட வேண்டியது 1,50,000. ஸோ அந்த 1,50,000ல தான் நம்ம வந்து 10%, அதாவது இங்க பாருங்க 20% ஆன் ஒரிஜினல் காஸ்ட், அதாவது 1,50,000 இன்டூ 20%, அதாவது 30,000 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல டெப்ரிசியேஷன். ஒரிஜினல் காஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து 1920 ஃபினான்ஷியல் இயர்ல, 2021 ஃபினான்ஷியல் இயர்லையும் 30,000 டெப்ரிசியேஷன் போடணும். உங்க சம்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் டெப்ரிசியேஷன் போர்ஷன் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அதுக்கு 3வது வருஷம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2021 வந்து பழைய மெஷினரிய 1,00,000 ரூபாய்க்கு வித்துட்டு புது மெஷினரி வாங்குறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3வது வருஷத்தோட பிகினிங்ல இருந்து டெப்ரிசியேஷன் மெத்தட WDV மெத்தட்ல 15% மாத்துறாங்க. அப்ப நம்ம ஒரிஜினலி வாங்கின மெஷினோட ஓப்பனிங் WDV பாத்தீங்கன்னா 1,50,000 மைனஸ் 60,000, அதாவது 90,000 தான் ஓப்பனிங் வேல்யூ. இதுல தான் நம்ம 15% இன்டூ 6/12, அதாவது அக்டோபர் செப்டம்பர் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும். போட்டால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 90,000 இன்டூ 15% இன்டூ 6/12 போடும்போது 6,750 டெப்ரிசியேஷன் கிடைக்குது. அப்ப இந்த 90,000ல 6,750 மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் 83,250 ருபீஸ் புக் வேல்யூ இருக்கிற மெஷினை தான் நம்ம 1,00,000 ருபீஸ்க்கு வித்திருக்கோம். அப்ப அந்த டிஃபரன்ஸ் ப்ராஃபிட்டா வரும். அது தவிர நம்ம அந்த வருஷத்துக்கு 50,000க்கு வாங்கின மெஷினரி வந்து அக்டோபர் 1 வாங்கினாலும் அதை இன்ஸ்டால் பண்ண டேட்டு பாருங்க, அதுல இருந்து தானே யூஸ் பண்ண முடியும். அதனால ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசத்துக்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் போடுறோம். ஸோ 50,000 இன்டூ 15% இன்டூ 3/12 போட்டால் நமக்கு 1,875 டெப்ரிசியேஷன் கிடைக்கும். உங்க புக்ல பாத்தீங்கன்னா 3வது வருஷத்துக்கு தனியா ஒரு டெப்ரிசியேஷன் இதுவும், இது தனியா ஒன்னும் கொடுத்திருப்பாங்க. இது வந்து வித்த மெஷினுக்கு 6 மாசத்தோட டெப்ரிசியேஷன், புதுசா வாங்கின மெஷினுக்கு ஜனவரி டு மார்ச்சோட டெப்ரிசியேஷன். ஹோப்ஃபுல்லி உங்களோட டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஷ்வந்தா, திஸ் இஸ் ஃபார் யூ.